ரீசெண்டாக நடந்த கரூர் ஜட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோமா? இதுதான் அவர் ஒரு தலைவரா? அவருக்கு என்ன தெரியும் கட்ச பத்தி? மக்கள் மயங்கி உழுவுறாங்க. பயந்துட்டு காருக்குள்ள உள்ள ஓடி பயந்து உள்ள ஓடுறாரு. இவர் தலைவரா? நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாருன்னு வந்த உடனே அவர் காட்டுவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, எப்படி வந்து இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களா இருக்காங்க, ஆளுங்கட்சியில போட்டோ போட்டவங்களும் எப்படி இருக்காங்க? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. எவனாவது ஒரு பொதுமக்கள் பேசினா கூட பரவாயில்ல, ஜனநாயகம்னு சொல்றாங்க, ஆனா ஜனநாயகத்துல இருக்கிற பொதுமக்கள் யாருமே பேசுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி என்ன சொல்றது, பவுடர் அடிச்ச மாதிரியே நான் பேசுறேன், சரியா? இந்த கேட்டகிரிக்குள்ள இருக்கிறவங்கலாம் வந்து எப்படி வந்து பேசுறாங்க, எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியோட போட்டோ எடுத்தவங்க, இந்த மாதிரி பீஸுங்க தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. எவனுமே பொதுமக்கள் பேசுற மாதிரியே நான் வீடியோ பார்க்கலங்க. இந்த மாதிரி குறை சொல்றவங்களாம் வந்து எடுத்து போய் ஏதாவது ஒரு கட்சியில இருக்கிறவனா இருப்பான், இல்லை ஆளுங்கட்சியில இருக்கிறவனா இருக்கான். எனக்கு அதுதான் புரியல. பொதுமக்கள் பேசட்டும், பொதுமக்களை பேட்டி எடுங்க. சும்மா வந்து ஆளுங்கட்சியில இருக்கணும் எடுத்து போட்டு 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 பேச வச்சுட்டு இருக்காதீங்க. அண்ணனே சொல்றாரு, பொறுமையா வாங்க, தள்ளி வாங்க, பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு அதுதாங்க ஒன்றும் புரியல. பாருங்க கைஸ், தூக்கி தூக்கி வீசுறத பாருங்க. மூச்சே விட முடியாத இடத்துல எனக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா எனக்கே ஒன்றும் புரியல. இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்களா நடிகர்கள், அதுல ஒருத்தர் கூட இந்த கரூர் ஸ்டாம்பேருக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க, எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார். நானே யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது அப்படின்னா அப்பதான் புரிஞ்சுச்சு. நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம, பொதுமக்கள் மட்டும் இல்லாம, விஜயோட ரசிகர்களும் படம் பார்க்க வருவாங்களே. அடடா, நம்ம இப்ப விஜய்க்கு எதிராக போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வராந்தா என்ன செய்யறது? பயம். இல்ல, எனக்கு புரியல. இவ்வளோ தைரியமா பேசுற அசீம் சார் ஏன் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க ஒரு தைரியமான ஒரு கருத்து, தைரியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்களா, வேலிடான பாயிண்ட், அது தப்போ சரியோ, நீங்க பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்களா, எதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? அவ்வளோ பயம் உங்களுக்கு? பயம் இல்லையா? எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் பயம் இருக்கதான் செய்யுது, சரியா? ஒருத்தவங்களை பற்றி தனியாக பேசும்போது பயம் அப்படின்லாம் கிடையாது. அப்போ இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க? கோமாவில் இருந்தீங்களா? இப்போ தான் வந்து கரூர் இஷ்யூனால திடீர்னு வந்து கோமாலேருந்து எழுந்து வந்தீங்களா? எங்கே போயிருந்தீங்க? இது வரைக்கும் இந்த நாட்டில் பிரச்சனையே நடக்கலையா? பேச வேண்டியதானே, உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் உட்காந்துட்டு பேச வேண்டியதானே, ஏன் பேசலை? திருவண்ணாமலையில் ஒரு பொண்ணு ரேப் பண்ணாங்களே, பேச வேண்டியதானே, ஏன் பேசலை? ஹேர் ஷோவில் இறந்து போனாங்களே, ஏன் பேசலை? பக்கம் பக்கமாக டைலாக் பேசுவாங்க கைஸ். புதுசாக வந்துட்டு கரூர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க. ஆக்டர்ஸும் சரி, டேரக்டர்ஸும் சரி, இன்னும் ஒரு சில பீஸுங்கெலாம் இருக்குது, அரெஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் அப்படின்ட்டு. எனக்கு அதான் ஒன்றும் புரியலை. இத்தனை நாள் எங்கே போனீங்க? நடந்த பிரச்சனை இப்போ கரூருக்கு அப்புறம் எவ்வளோ பிரச்சனை நடந்தது, உட்காந்து வீடியோ போட வேண்டியதானே, பேச வேண்டியதானே, ஏன் பேசலை? ஏன்னா பயம், ஆளுங்கட்சி ஏதாவது பண்ணிருமோன்னு பயம். கெட்ட பேர் ஆகுறோம்னு சொல்லி ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த வீடியோ எந்த வீடியோ பார்த்தாலும் இந்த கட்சியில இருக்கிற ஒரு பீஸ் இருந்துட்டே இருக்கு கைஸ். எனக்கு அதான் ஒண்ணும் புரியல. என்ன இருக்குன்னு பாக்குறாங்க, பார்த்துட்டு உள்ள ஒண்ணும் இல்லைன்னா அந்த கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாங்க. எப்படிங்க ஆம்புலன்ஸ்ல வந்து நீங்க அவ்வளோ கூட்ட நெரிசல்ல இருக்கு, அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தவங்க சீரியஸா இருக்காங்கன்னு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரீங்க, பார்ப்பாங்கல்ல. தப்பான ஒரு விமர்சனத்தை எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க, தப்பான ஒரு கருத்தை எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ அந்த காண்டு ஆகாத சொல்லுங்க. அதுக்குன்னு நான் வந்து ஆம்புலன்ஸை உடைக்கிறது சரின்னு நான் சொல்லலை. அங்கே இருக்கிற அந்த ஹீட் ஆஃப் மூமெண்ட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுதா? அது இல்லாமல் அவர் வந்த உடனே திடீர்னு எங்கேருந்து ஒரு அலை மாதிரி கும்பல் வந்துன்னே தெரியல. ஒவ்வொரு சந்திலுமே பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அங்கே அந்த வேலுச்சேம்புரத்துலேயே நேற்று நியூஸ்ல போட்டிருந்தாங்க, ஒரு அண்ணன் வீட்டுக்காரர் பேசியிருந்தாரு, எங்கிருந்து பசங்களாம் வந்தாங்க, கையில் என்னமோ வச்சிருந்தாங்க. எங்களோட அண்ணன் பையன் அவன் சட்டை கிழிஞ்சிருக்கு, பாதி தொண்டலோட சட்டை பிளேடு போட்ட மாதிரி கிழிஞ்சிருக்கு, சரிங்களா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. 25 அம்புலன்ஸ் மேலே எப்படி வந்திருந்தால அடுத்த 2 மணி நேரத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக போட்டு ஃபிளக்ஸ் ஓட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நேற்று. அந்த அரெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பவுன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஓகே. அவரோட பொருள் காரெல்லாம் சீஸ் பண்ணுறதுக்கு அதில் என்ன இருந்துச்சு?
எதுக்கு பொண்ணு போனா போயிட்டு போயினேன், உசுறு போயிடுச்சு. அது சரிங்களா, தப்பு இல்லைண்ணே. ஏன்னா எங்க மேல ஒரு தப்பு கூட கிடையாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களை காப்பாத்தானே பார்த்தேன். சரிங்களா, நான் என்ன சொல்றேன், ஒரு உசுரை காப்பாத்துனேன். சரி, என் உசுரை பணம் வச்சு நான் ஒரு உசுரை காப்பாத்துனேன். ஏன் தான் மனால் என்னன்னு எனக்கு தெரியும். ரைட் சைடுல உள்ள டிச்சியை மூடவே இல்லை சார். லெஃப்ட் சைடுல இவ்வளவு பெரிய ஒரு ஆள் உங்களுக்கு குழி, அதுல 5 பேர் விழுந்தாங்க. நாங்க தூக்கி விட்டோம். அந்த குழி இருக்கிற இடத்துல தான் அலோ பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு பொது கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் கூடாதான். இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கூட மீட்டிங் நடந்துச்சு. எனக்கு என்னன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு இடம் நீங்க கொடுக்குறீங்க ஐயா. நான் வந்து பவுடர் அடிச்ச மாதிரியே பேசுறேன் ஐயா. இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சும்மா ஒரு ஏரியா கவுன்சிலர் யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னும் போதே ப்ளீச்சிங் பவுடர் இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு இல்லை இந்த வீட்லேருந்து இந்த வீடு வரைக்கும் பவுடராக போட்டுன்னு வரீங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம்னு ஒருத்தர் நடத்த வராரு. நீங்கள் தான் இப்போ பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது வர மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாரும் சேஃபாக வீட்டுக்கு போகணும். இந்த கூட்ட நெரிசல்லாம் அங்கே குழியில் விழுந்துட்டாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவில் கூட வேலை செய்யலையா? அறிவு வேலை செய்யலையா? எனக்கு அதுதான் கேள்வியாக இருக்குது. புரியுதானே? கரெக்டாக தானே மக்களை நான் கேட்குற கேள்வி. யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா 10 வாட்டி வந்து பெயிண்ட் அடிக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது, இல்லை வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டுன்னு போகிறது, கோலம் போட்டுட்டு போகிறது ரோட்டில், இதெல்லாம் பண்ணுறீங்க. இதை கூடவா நீங்கள் பார்க்கலன்றதான் என் கேள்வி. ஊடகங்களை சந்திக்கல அப்படி கேக்குறீங்க. ஏன் ஊடகங்களை சந்திக்கணும்னு நான் கேட்கிறேன். அவர் இரங்கல் தெரிவித்தாரா இல்லையா? எல்லாரையும் போல இரங்கல் தெரிவிச்சார். அவர் நிவாரணம் அறிவிச்சாரா இல்லையா? தமிழக அரசு டபுள் மடங்கு அறிவிச்சார். அப்புறம் நீங்க என்ன குற்றம் பாக்குறீங்க? அவர் நேர போய் பார்க்கலையேன்னு கேளுங்க, அது ஒரு யோசிக்க முடியும். ஆனா என்ன அதுக்கு காரணம், அவர் நான் அறிந்த வகையில எனக்கு சொல்லப்பட்ட தகவலுக்கு அவர் போக விரும்புறாரு. காவல்துறையும் நிர்வாகிகளும் தடுக்கிறாங்க. இல்ல இப்ப வந்து எமோஷன் பீக்ல இருக்கு. நம்ம பாக்குறோம் மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு. பாரத பிரதமர் உடனே போல, இப்ப போனாரு. மணிப்பூர்ல போலையே எல்லாரும் கேட்டாங்களே. கள்ளக்குறிச்சி எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த நியூஸ் நம்ம அண்ணாக்கு போயிடுச்சு, விஜய் அண்ணாக்கு போயிடுச்சு. நான் போய் சந்திக்கிறேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னும் போது இருக்கிறவங்க வந்து இப்போதைக்கு நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனையாகும். இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்றதுக்காக கிளம்ப சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறது? 2 விதமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நிலையாக நில்லுங்க, ஒரு நிலையாக பேசுங்க. சம்பவம் நடந்துச்சு. தமிழக முதலமைச்சர் போல, புரியுங்களா? அப்ப எப்போ போகணும் என்ன போகணுங்கிறது அவங்க முடிவு எடுப்பாங்க. தமிழக முதலமைச்சர் போல, ஆனா துணை முதலமைச்சர் போனார். உங்களுக்கு சரிங்களா? பாரத பிரதமர் போல, ஆனா வந்து உள்துறை அமைச்சர் அத்தனை அமைச்சர் போனாங்க மணிப்பூருக்கு. அப்ப யார் போகணும் எப்ப போகணுங்கிற அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை முன்னிட்டு முடிவு. நம்ம எல்லாருக்கும் 10 rupees வாட்டர் பாட்டில் நியூஸ் தெரியும். சோ அதை ட்ரெண்ட் பண்றத விட்டுட்டு தயவு செஞ்சு இதை ட்ரெண்ட் பண்ணுங்க. அவங்க தான் பார்ட்டியே. இந்த ஊர்ல தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? இந்த 41 இறந்த கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? போலீஸ். கேட்டுக்கிட்டீங்களா? எனக்கு என்னன்னா, சம்மந்தப்பட்ட அந்த இறப்பு நடந்த அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலி இருக்கிறவங்க தான் கேஸ் கொடுக்கணும். சம்மந்தமே இல்லையே, நீங்கள் எதுக்கு கேஸ் கொடுக்குறீங்க? போலீஸ் எதுக்கு கேஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க, எப்படி பாசிபிள்? இப்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை, சம்மந்தப்பட்ட ஆள் உன்னை அடிச்சிட்டான், நீ தானே கேஸ் கொடுப்ப? போலீஸ்காரங்களா கேஸ் கொடுப்பாங்க? எப்படி இது? எப்படிங்க இது? படத்துல நடக்கிறதெல்லாம் வந்து ரியாலிட்டியில நடந்தா என்ன பண்றது? கேட்டா ஜனநாயக நாடுன்றாங்க. நான் கேக்குறேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ஐஓவா மாறுவார்? இதுவே பண்ணி ஒரு விசாரணை ஆணையம் தமிழகத்துல நீங்க காட்டுங்க, அவங்களுடைய வரையறை என்ன? நீங்க எனக்கு சொல்லணும். தலைவரோட கருத்து மீறி ஒன்று வந்துருமா? உள்துறை செயலர் வேற வேற நீதிபதிகள்கிட்ட வரும், வேற வேற நீதிமன்றத்துல வரும், எல்லாம் வரும். உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு, ஒண்ணு பார்க்கப்படாது. நான் கேட்கிறேன், வரையறைய தீர்மானிக்காம நீங்க எப்படி போனீங்க? அதுக்குள்ள போய் என்ன பாத்தீங்க? யார் சரி கேட்டீங்களா? யார் நோட்டிஃபை பண்ணாங்க? யார் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு கருத்து கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு பிஏ கொடுத்துருக்காங்களா? அது செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை ஆணையத்துக்கு செக்ரட்டரி கொடுத்துருக்காங்களா? விசாரணை டீம் கொடுத்துருக்காங்களா? விசாரணை எங்க உட்கார்ந்து விசாரிக்க சொல்லிருக்காங்களா? நாங்க அங்க வரணுமா, நீ எங்க வரணுமா? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? அரசு ஒரு பாயிண்ட், அரசு ஒரு சைட், தாவைக்கா ஒரு சைட். ரெண்டுல யார் பக்கம் தப்பு, யார் பக்கம் அதிக தப்பு, யார் பக்கம் குறைய தப்பு, யார் பக்கம் நியாயம் தான் விசாரிக்கணும். அப்ப நீங்களே வந்து ஒரு தரப்பாட்டு ஒரு சைடா இருந்துட்டு நீங்க எப்படி ஜட்மெண்ட் சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க சார். இன்னொன்னு என்ன நடக்குது? டீ கோட நீதிமன்றத்துல பண்ணது, டீ கோட ஆணையத்துல நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க சார். எனக்கு இன்னொரு விஷயம், டீ கோடுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு டீ கோடு ஞாபகம் வருது. சரி, இப்போ மதுரையிலையும் நடக்குது, சென்னையிலையும் நடந்திருக்கு இந்த கேஸ். எப்படி சென்னையில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? ஒரு விஷயத்த ஒரு இடத்துல நடக்குது, இன்னொரு இடத்துல நடக்குதுன்னு அந்த டீ கோட் கூடவா நீங்கள் பண்ணாமல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க? எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி? நிறைய சந்தேகம் இருக்குது கைஸ், நிறைய சந்தேகம் இருக்குது. ஏதாவது கேட்டால் வந்து எப்படி சொல்கிறது, அவதூறு பரப்புறீங்க அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இருக்கிறத தான் நடக்கிறத தான் சொல்கிறோம், எங்களுக்கு அவதூறு பரப்பணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கட்சியில் ஒருத்தர் வந்து அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு பாருங்க, அவரை போய் தடுங்க. பிரச்சாரம் நடத்த சொன்னால் ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு தனிநபரை தாக்கி.
அதை போய் கேளுங்க. தலைமை பண்பு இல்லை அப்படின்றீங்க. ஓகே, அவரோட வாகனத்தில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய் வந்து ஏன் மக்களை பார்க்கல, ஓடிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு என்னன்னா, எப்படி சொல்கிறது, இந்த கிட்னி திருட்டுன்னு ஒன்று வந்து தெரிஞ்சதில்லை. அதை பற்றி யாராவது பேசலீங்களா? யாரும் பேசல. இப்படி ஒரு கேஸுன்னு ஒன்று போட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அதை பற்றி நடக்குதா, அதில் என்ன, யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க என்னன்னே தெரியல. அதை பற்றி யாராவது பேசுவீங்களா? பேசலை. நீங்கள் இவ்வளோ எடுத்து சொல்கிறீங்களே, இப்போ கரண்ட்டாக நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்கல்ல, நம்ம முதலமைச்சர் ஆண்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டான தலைமையில் தான் நடந்துட்டு இருக்கா? அதை சொல்லுங்கள். அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க வண்டியில் சைடில் போயிட்டு இருப்பாங்க. நான் ஏன் எடுத்த உடனே அந்த வீடியோ காட்டினேன், விஜய் நான் வீடியோ ஏன் காட்டினேன்? அவர் எல்லாம் சொல்கிறாரு, ஆதவ் ப்ரோவும் சொல்கிறாரு, வராதிங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு வராதிங்க. அப்புறம் எப்படி எல்லாமே வந்து அவங்க மேலே பழியாகும்? எனக்கு புரியலை. சரி, இவ்வளோ விடுங்க. இடி கேஸில் உள்ளே போனவர் மேலெலாம் பயந்துக்கிட்டு அந்த கேஸை எடுக்க மாட்டேன்ட்டு விலகிறாங்க. எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலை. எல்லாத்துக்குமே வந்து நான் புரியலை, தெரியலை அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கலாம், சரியா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் அதை நம்பிடுவாங்களா? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. எல்லாரும் மக்கள் வந்து கை குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து மேல் மண்டையில் அறிவு இருக்குது, படிச்சிருக்காங்க, எல்லாருமே இப்போ நாலேஜ் பர்சன் தான் இருக்காங்க இந்த 25ல், சரியா? யாருக்குமே வந்து விவரம் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோன்னா அது வந்து நல்லதா கெட்டதான்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு பீப்புள்ஸ்க்கு மண்டையில் பிரெயின் இருக்குது, சரியா? நம்ம ஒரு விஷயத்த பண்ணி தான் அது வந்து தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. கரண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும், எல்லாமே வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி டீகோட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் வீடியோவில் பேசுகிறான், அவன் எந்த கட்சிக்காரன்னு டீகோட் பண்ணுற அளவுக்கு இந்த டெக்னாலஜி, இந்த சொசைட்டி வளர்ந்துருக்கு, சரியா? நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தான் வந்து கிடையாது. என்ன நடக்குதோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ வந்து மக்கள் வந்து கை குழந்தைகள் கிடையாது, நாங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிறதுக்கு. இப்போ என் வீடியோ பார்க்குறவங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை பார்க்குறவங்க என்னை முழுசாக நம்புவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என் வீடியோ பார்க்குறாங்க, ஒரு நாலேஜை தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற ஒருத்தவங்க வீடியோ பார்ப்பாங்க, வேற ஒருத்தவங்க நாலேஜை தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க ஃபைன் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சிடும், சரியா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.